வணக்கம் வெஸ்டர்ன் கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் அருண். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாருங்க, அருமையான இடம். ஒரு அருமையான ஒரு நெல் மணிகள் உள்ள இடம். செம ஒரு விவசாய பூமி, நல்லா கிரீனிஷா இருக்கு பாருங்க. இங்க நல்லா மழை பெஞ்சு நல்லா அருமையா இருக்கு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஒரு பசுமையான ஒரு விஷயங்களை பத்தி பேசதான் நம்ம வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மரம் நம்ம வீட்டுல இருந்துன்னா உடல்ல எந்த விதமான வியாதியுமே வராதுங்க. அது என்ன மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சகனம் மாடு கத்துது. என்ன மரம்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மரம் வாழை மரம், இன்னொரு மரம் முருங்கை மரம். இந்த ரெண்டு மரமும் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா நோயே வராதுங்க. ஏன் நோயே வராது? அதில் என்னங்க பண்ண முடியும்? இந்த ரெண்டு மரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே நம்ம பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இந்த வாழை மரம், அந்த வாழைத்தண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாகவே தெரியுது. ரொம்ப மெடிக்கல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு புரியுற மாதிரி அழகாக சொல்கிறேன். அந்த வாழைத்தண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், வீட்டில் கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களாம் அரைச்சி வடிகட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வெறுவயத்தில் குடிப்பாங்க. வெறுவயத்தில் குடிக்கிற பட்சத்தில் என்ன ஆகும், அந்த கிட்னி ஸ்டோன் ஆகப்பட்டது கரைஞ்சி வெளியே வந்துடும். அந்த வாழை இலை, இந்த வாழை இலை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சில மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த வாழைப்பழம் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. அந்த வாழைப்பழத்தில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம். ஓகே, அந்த வாழைப்பழத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு, வாழைப்பூ. அந்த வாழைப்பூ யார் சாப்பிடலாம்? எல்லாருமே சாப்பிடலாம். சக்கரை நோயாளிலேருந்து ரத்த அழுத்தவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். அதை வாழைப்பூல வேற என்ன பண்றாங்க, வாழைப்பூ வடை செய்யறாங்க. அன்னைக்கு ஒருத்தவங்க பண்ணி காமிச்சிருந்தாங்க நெத்திலி மீன், வெஜ் நெத்திலி மீன் சொல்லிட்டு அந்த வாழைப்பூல வந்து பண்ணி காமிச்சிருந்தாங்க. இது எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியமான விஷயம் தான் இந்த வாழை மரத்தில் கிடைக்குது. வேற என்ன இருக்கு, அந்த வாழை இலையில அல்வா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ புது விதமாக வாழை இலை அல்வாவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அதோட வேரை மட்டும்தான் விடுறாங்க, மற்ற எல்லாமே என்ன பண்ணுறாங்க, மருத்துவ குணம் தான். அடுத்தது இன்னொரு மரம், என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. என்னடா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப முகக்குச்சங்களோட சாப்பிடுவாங்க. ஆனால் உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தியை கொடுக்க வேண்டியது என்னது, முருங்கை மரம். அந்த முருங்கை மரம் வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஒரு இரும்பு சத்து தரக்கூடியது. இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சளி பிடிச்சிருக்கு, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் காய்ச்சி முருங்கை பூவை போட்டு குழந்தைங்க மூக்கில் தொட்டு விடுவாங்க. சளி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், உதோட்டாய் வெளியே வந்து. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, நம்ம முருங்கைக்கீரை என்ன பண்ணுறாங்க, ஒரு தாளிச்சு ஒரு நல்ல குழம்பா கொடுக்குறாங்க. அதில் அயன் சக்தி இருக்கு, நம்மளால எடுத்துக்கவே முடியாது. அயன் சக்தி சீக்கிரம் வந்து உடம்புல இருந்து இன்டேக் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், 18 இருந்து 22 வயசுக்கு வரை தான் நம்ம உடல்ல வந்து வளர்ச்சி வரும். இந்த வயசுக்குள்ள என்ன பண்ணாங்க, அயன், கால்சியம், புரோட்டீன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாதான் ஒரு 40-45 வயசுக்கு மேலே உங்களுக்கு முழங்கால் வலி வராமல் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கு, அந்த முருங்கைக்கீரையில நம்ம நெய் காய்ச்சும் போது லைட்டா அந்த முருங்கை இலையோட நுனிப்பகுதியை பறிச்சு உள்ள போடுறோம். பறிச்சு உள்ள போட்டோம்னா அது நெய்யோட மனமே என்ன பண்ணுது, அப்படியே மாறி வருது. அடுத்தது அந்த முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க, உடலுக்கு கால்சியம் தரக்கூடியது, அவ்வளோ புரோட்டீன் உள்ளது. சரிங்களா, சிறு வயசு பசங்க நிறைய சாப்பிடலாம், உடலுக்கு வந்து ரொம்ப வலிமை கொடுக்கும். இல்லை அந்த முருங்கைக்காய் வந்து அதிகமாக உங்கள் வீட்டில் வந்து விளைஞ்சிருச்சு, என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி மாட்டுக்கு போடுவாங்க, ஆட்டுக்கு போடுவாங்க. அதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்கு. அந்த முருங்கை காயை நாரை உரிச்சு சின்னதாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு அது என்ன பண்ணலாம், சாம்பார் வைக்கும்போது, எந்த ஒரு சாம்பார் வைக்கும்போது அந்த முருங்கை காய் இருக்குங்களா, காஞ்சி போன பொடியை நீங்கள் போட்டீங்கன்னா அப்படி ஒரு மனம் வரும். இல்லாத ஒரு மருத்துவ குணமே கிடையாதுங்க, எல்லாமே இருக்குங்க. இந்த ரெண்டு மரம் நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியாதியே கிடையாது. வாழைத்தண்டோட குணங்களை பற்றி நான் ஜென்ரலாக நம்மளுக்கு புரியுற பேசி, இதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் தேவைப்படுது, இன்சுலின் யூஸ் போடுவாங்க. இது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்சுலினே நீங்கள் போட தேவையில்லை. சரிங்களா, இன்சுலினே போட தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா B6 விட்டமின் B6ங்கிற ஒரு வைட்டமின் இருக்குது. அது போக நம்ம ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு செவரொட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த வாழைத்தண்டை நீங்கள் வார இருமுறை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள ஹீமோகுளோபின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். எங்கே இந்த வாழைத்தண்டை இருமுறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். அது போக உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ உடலில் வந்து தண்ணி இல்லை அப்படின்னா சில மயக்கங்களோ சில விஷயங்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு பவுடர் கொடுப்பாங்க, அந்த போரக்ஸ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போரக்ஸ் பவுடர் பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 15 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே என்ன பண்ணலாம், இந்த வாழைத்தண்டு ஜூஸை குடித்தோம் அப்படின்னா உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகாது. இதோட இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிவரை வந்து டாக்ஸிட் பண்ணுவோம். லிவரை டாக்ஸிட் பண்ணுறோன்னா ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேட்டி லிவராக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த பனானா, அதாவது இப்போ வாழைத்தண்டு ஜூஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் லிவரை வந்து சுத்தமும் படுத்தும். அது இந்த முருங்கைக்கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்குது. அந்த விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிக், பிளட் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், இந்த முருங்கைக்கீரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதை ப்ளஸ் நம்ம சில பேர் கேஸ்ட்ரிக், வயிறு உப்புசமாக இருக்குது, என்னால் வந்து சம் ப்ராப்ளம் இருக்குது வயிறு அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் டெய்லியும் ஒரு ½ கிளாஸ் வந்து இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ப்ளஸ் உங்கள் குடலில் இருக்க புழுன்னு சொல்லுவாங்க, அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆயிரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்டிஃபிக் படி நம்ம சொல்லியிருக்காங்க. இன்னமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம உடல்நிலை வந்து ரொம்ப வெப்பமாக இருக்குது அப்படின்னா, நம்ம உடல்நிலை ரொம்ப வெப்பமாக இருக்க பட்சத்தில் இந்த முருங்கைக்கீரையை சமைச்சோ இல்லை சூப்பாகவோ நம்ம ரெகுலராக குடிச்சு வந்தோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து ஹீட் வந்து ரொம்ப குறையும். ஹீட் வந்து அதிகமாச்சுன்னா பிளட் ப்ரெஷர்லேருந்து ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்ம பாடியில் வந்து அதிகமாக வரும். இந்த முருங்கைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த டிசீஸை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். இதை மெயினாக வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம். இதை சூப்பாக குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த ரெண்டு மரத்தோட பயன்களும் தெரிஞ்சிருப்பீங்க, யதார்த்தமாகவும் தெரிஞ்சிருப்பீங்க, அறிவுபூர்வமாக தெரிஞ்சிருப்பீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு விஸ்டம் கிச்சன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.